அதாவது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். தெளிவா எல்லா பாட்டும் தெரியுது, ஆனா தெரியாத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது கிளாஸ் முடிகிற வரைக்கும். போற்றி புகழ வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால், அவ்வளோ பெரிய சபையில் நடந்து போனா நீ யாருன்னு தெரியணும். இவன் எதுக்குமே சளைக்காதான்ற, அவன் எதா இருந்தாலும் ஜெயிச்சிருவான்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதருக்கும் உன் மீது வந்து விட்டது என்றால் நீ ஒரு மிகச்சிறந்த அரச குடியை சேர்ந்தவன், நீ ஒரு அரசன் என்கின்ற தன்மையை அடைந்து விட்டாய் என்று இதுக்கு முன்னாடி இந்த பாடல்கள் வந்து சொல்லுது. அதை கடந்த நிலையில் பார்க்கும்போது, வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சமநோக்கத்தோடு, எப்படி சமநோக்கத்தோடு, அதை நியூட்ராலிட்டி ஸ்டேட்னு சொல்லுவாங்க, சமநோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை. இந்த ரெண்டு வார்த்தைக்கும் மிக சரியாக பொருத்தமாக, சும்மா மைக்கு கொடுத்துட்டாங்க புகுந்து பேசணும்னு வராது. உண்மையாவே ஏதாவது இருந்தா தான் இங்க இருந்து வரும், இல்லைன்னா வராது.